கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அநேக உவமைகளை சொல்லியிருக்காரு. அதில் ஒரு உவமை பார்த்தீங்கன்னா, புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கார். என்னன்னா, கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். என்ன புளிப்பில்லாதவர்களாக இருக்கணும்? பழைய புளித்த மா துர்குணம் பொல்லாப்பு என்னும் அந்த குணங்கள் இருக்கக்கூடாது. அதை விட்டு விலகணும். அதை கழித்து போடுங்கள். ஏன்னா கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டார். அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் புளிப்பில்லாத பண்டிகையை ஆசரிக்க கடவீர்கள். துப்புரவு உண்மை என்ற குணத்தோடு நீங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் என்ன கேட்பீர்களோ இயேசுவின் நாமத்தினால் அது அப்படியே நடக்கும். உங்கள் நோய்கள் குணமாகும். உங்கள் சூழ்நிலைகள் மாறும். உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.